Hi friends, welcome and welcome back to my channel Uppupuli. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மக் சாக்கோ கேக். இந்த கேக் ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. இந்த ஈஸியான கேக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நார்மலான ஒரு காஃபி மக் தான் நான் எடுத்துர்க்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன்ங்கிறது 15 ml கிட்டத்தட்ட வருது. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்கும். பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடாவும் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். ஒரு ஃபோக் எடுத்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு முட்டை சேர்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா காய்ச்சின பால் ஒரு டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இதை ஆல்ரெடி பீட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலக்க முடியும்னு சொல்லிவிட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா முன்னாடி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த சர்க்கரை சேர்க்குறோம்ல, அதில் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் ஒரு ஸ்பூன் நான் சேர்க்குறேன். சமையல் எண்ணெய் அல்லது வெண்ணெய் உருக்குனது சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சாக்லேட் க்ரீம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட சேர்த்துக்கலாம். லெமன் இங்கே ஒரே ஒரு ட்ராப் நான் இங்கே விடுறேன். நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். சாக்லேட் சிரப் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். வெண்ணிலா எசன்ஸும் அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்க்குறேன். அப்போ தான் சர்க்கரை எடுக்கும்னு சொல்லிட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கிறேன். நல்லா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா பரப்பி விட்டுக்கிறேன், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ பேனை மூடிட்டு 10 நிமிஷம் லோவில் வச்சு சூடு பண்ண போகிறேன். இப்படி நீங்கள் பேனில் செய்கிற மாதிரி இருந்தால் இப்படி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓவனில் 180 டிகிரியில் 10 நிமிஷம் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ அது ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வைக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு பிளேட்டோ அல்லது ஏதாவது ஒரு மூடி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கேக்கோட அந்த மோல்டு வைக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பாத்திரம் கூட வச்சுக்கலாம் ஏதாவது. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த கேக்கை நான் வைக்கிறேன். வச்சுட்டு இதை மூடி என்ன பண்ணுறேன், மீடியமில் 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இதை சிம்மில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஓவனில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளவே கேக் வெந்துடும். நல்லா லோவில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 ஹவர் ஆகும். இப்போ ஒரு டூத் பிக் எடுத்து உள்ளே நல்லா விட்டு பார்க்குறேன். டூத் பிக்கோ ஸ்பூனோ எது வேணாலும் எதையோ ஒன்று வச்சு நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனாக வரும். வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் அமுல் சாக்லேட் வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை டெக்கரேஷன் மாதிரி மேலே ஃபுல்லாக நான் அந்த கட் பண்ண சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் போடுறேன். இப்போ இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வரைக்கும் வைக்கிறேன். அப்போ தான் சாக்லேட் லைட்டாக மெல்ட் ஆகுங்கிறதுக்காக லைட்டாக உருகி சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டெலிஷியஸான சூப்பர் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.